நீட் முறைகேடுக்கு எதிரா குரல் கொடுத்த ஜோதிகா, தாய்மார்களாகிய நாங்கள். சோனமிற்கு புகழாரம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு நாடு முழுக்க போராட்டங்கள் நடைபெற்று வருது. இப்படி இருக்கையில நடிகை ஜோதிகா இத பத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருக்கிறது கவனம் பெற்றிருக்கு. தன்னோட இன்ஸ்டாகிராம் பதிவுல ஜோதிகா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகுங்க, ராஜினாமா பண்ணுங்க. நான் மாணவர்கள் கூடயும் நாட்டோட எதிர்காலத்து கூடயும் நிக்கிறேன். நான் பொறுப்புணர்வு பக்கம், ஜனநாயக இந்தியாவுக்காக, சீர்திருத்த கல்விக்காக நிக்கிறேன். தாய்மார்களான நாங்கள் சோனம் வாங்சுக், அபிஜித் தீப்கே, அப்புறம் சௌரவ் தாஸ் இவங்கள மாதிரி எங்களோட குழந்தைகள வளர்க்க விரும்புறோம். வெளிப்படையா இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினரே உங்கள நினைச்சு நாங்க பெருமை அடையறோம். நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து தான் இந்தியா அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. எங்கள அச்சமற்றவர்களா மாத்துனதுக்கு நன்றி சிஜேபி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. நீட், சிபிஎஸ்இ தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்திட்டு வருது. கடந்த ஒரு மாசத்துக்கும் மேல டெல்லியில மாணவர்கள் இதுக்காக போராட்டம் நடத்திட்டு வராங்க. மாணவர்களோட போராட்டத்துக்கு திரைத்துறையினரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதோட தொடர்ச்சியா தான் இப்போ ஜோதிகாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முன்னாடியே மாணவர்கள் போராட்டம் காரணமா தன்னோட பிறந்த நாளை கொண்டாட வேணாம் அப்படின்னு நடிகர் சூர்யா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மத்திய அரசு இந்த போராட்டத்தை தீவிரமா கருத்துல கொண்டிருக்கு. என்டிஏ அமைப்புல பல்வேறு மாற்றங்களை செய்ய தொடங்கியிருக்கு. இதுவரைக்கும் 47 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரம் நீட் விவகாரம் தொடர்பா உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க தேவையான தகவல்கள் மாவட்ட ஆட்சியர் மூலமா சேகரிக்கப்பட்டு வருது அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. ஆனா தர்மேந்திர பிரதானோட ராஜினாமாவுக்கு மட்டும் ஓகே சொல்லல. இந்த கோரிக்கையை தவிர்த்து மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு தயாரா இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.